என்ன நடந்தாலும் அதை ஏற்கும் மனோபாவம் வேண்டும். நாம் நினைப்பது போல் நடக்காது. சில வேளைகளில் நடக்கலாம். எதிர்பார்ப்புடன் எதையும் நேரிட முடியாது. ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமே நமக்கு வேண்டும். உலகியல் பொருள்களும் போக சுகங்களும் எளிதாய் கிடைக்கிற நமது இந்த நிகழ்காலத்தில் கிடைப்பதற்கு மிகவும் அரிதான ஒன்று அன்புதான் என்று ஆகிவிட்டது. இத்தகைய காலகட்டத்தில்தான் மக்கள் எல்லோரும் அம்மா என்று அன்புடன் அழைக்கும் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அவர்கள் கஷ்டத்திலும் வேதனையிலும் ஆழ்ந்திருக்கும் மனித குலத்திற்கு நிபந்தனை ஏதுமற்ற தூய அன்பினை வாரி வழங்குகிறார். மக்கள் பலரும் தங்கள் வாழ்வில் வரும் பற்பல துன்பங்களால் துக்கித்து அழுது கொண்டு அம்மாவிடம் வருகிறார்கள். அம்மா அவர்களை ஆறத் தழுவி அவர்களது கண்ணீரை துடைக்கிறார், ஆஸ்வாசம் தருகிறார். அதனால் மக்கள் அவரை அம்மா என்று அழைக்கத் தொடங்கினர். அம்மாவும் அவர்களை தம் குழந்தைகளாகவே காண்கிறார். உண்மையில் அம்மா ஒவ்வொருவரையும் தன் ஆத்மாவின் பிரதிபலிப்பாகவே காண்கிறார். அவர்களது மகிழ்ச்சியை தம் மகிழ்ச்சியாகவும் அவர்களது துக்கத்தை தமது துக்கமாகவும் காண்கிறார். பல பத்திரிகையாளர்கள் அம்மாவிடம் கேட்பதுண்டு, நீங்கள் ஏன் இப்படி தரிசனம் தருகிறீர்கள் என்று. அதற்கு அம்மாவின் பதில், ஒரு ஆறு ஏன் ஓடுகிறது? ஓடுவது ஆற்றின் இயற்கை நியதி. அம்மா தரும் தரிசனம் வெறும் ஸ்பரிசம் மட்டுமல்ல, அது ஒரு நுண்மையான விதத்தில் மக்களின் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வை விழிப்படையச் செய்கிறது. ஆன்மீகம் என்பது இவ்வுலக வாழ்க்கையை ஆனந்தமாக வாழும் ஓர் கலையாகும். அம்மா இன்று வரை உலகெங்கிலும் சுமார் 4 கோடி மக்களை அழைத்து தரிசனம் தந்திருக்கிறார். எப்படி தேனின் இயற்கையான தன்மை இனிப்போ அவ்வாறே தாய்மையும் கருணையுமே அம்மாவின் அடிப்படை இயல்பு. அம்மா தம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் தன்னலமற்ற சேவைக்காகவே பயன்படுத்துகிறார். உலகெங்கிலும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பிறரை நேசிக்கவும் பிறருக்கு சேவை செய்யவும் உத்வேகம் தருகிறார். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் பொருளாதார உதவி செய்கிறார். பற்பல பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் தொழிற்பயிற்சி கூடங்களும் ஆராய்ச்சி கூடங்களும் உருவாக்கியுள்ளார். இவ்விதம் அம்மாவின் அன்பும் கருணையும் புகுந்து செயல்படாத எந்தவித மானுட சேவை துறையும் இல்லை எனலாம். அன்பு என்பது அகத்தே இருக்கும் உணர்வு. காருண்யம் என்பது
அதன் புற வெளிப்பாடு என்று அம்மா கூறுகிறார். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. അനന്തമായ ലോകത്തിലെ നീർക്കുമ്പോഴാണ് നമ്മൾ, അല്ലേ? ഈ സമന്തമായ സമുദ്രത്തിലെ ഒരു തുള്ളിയാണ് നമ്മൾ. പക്ഷെ നീർക്കുമ്പോൾ അതിൻ്റെ ആയുസേ ഉള്ളൂ. ഈ നിമിഷം പൊട്ടിപ്പോവാം. ஒரு துளி தேனால் பல ஈக்களை கவரலாம். ஒரு துளி விஷத்தால் அவற்றை அழிக்கவும் செய்யலாம். ஒரு நல்ல வாக்கு மற்றவர்களின் இதயத்தை குளிர்விக்கும். ஒரு தீஞ்சொல் அவர்களை ஆபத்தில் கொண்டுவிட்டு தவறு செய்ய தூண்டும். வாக்கிற்கு சக்தி உண்டு. ஒரு வாக்கால் எதிரியை நண்பனாக்கலாம், நண்பனை எதிரியும் ஆக்கலாம். ஒருவரை கொலைக்கு கூட தூண்டலாம். இரண்டும் வாக்குகள்தான். இரண்டிற்கும் வித்தியாசமான பலனுண்டு. ஒவ்வொரு வாக்கையும் செயலையும் நாம் கவனத்தோடு செய்ய வேண்டும். நாம் செயல் புரிந்தாலும் அருள் உண்டாவதில்லை. அதற்கு தடையாயிருப்பது நம் அகந்தையே. நமது எண்ணம், வாக்கு, செயல், நோட்டம் அனைத்திலும் பணிவு வேண்டும். பணிவுடன் செயல் புரிந்தால் நாம் அருளுக்கு பாத்திரமாவோம். சரியான விவேகமும் அன்பும் இருந்தால் கோபம், வெறுப்பு போன்ற உணர்வுகளை வென்றுவிட முடியும். கோபப்படும்போது நாம் தோற்றுவிட்டோம் என்றாகும். பிரசித்தி பெற்ற ஒரு சமூக சேவகரோடு நிருபர் கேட்டார், நீங்கள் யாரோடும் கோபப்படுவதில்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள், இது எப்படி உங்களால் முடிகிறது? அதற்கு அவர் பதிலளித்தார், சிறுவயதில் நான் மிகவும் கோபக்காரனாய் இருந்தேன். ஒருமுறை என் நண்பர்களுடன் சண்டையிட்டேன். பிறகு வீட்டுக்கு சென்றேன். அப்போது என் அம்மா என்னிடம் சொன்ன சொற்கள் என்னுள் பெரிய மாற்றம் உண்டாக்கியது. யாரோ சொன்ன ஒரு வாக்கால் உனக்கு சட்டென்று கோபம் வந்து அதை நீ வெளிப்படுத்தினால் அவருக்கு நீ கீழடங்கி விட்டாய் என்று அர்த்தம். நீ கோபித்ததால் அவர் உன்னை தோற்கடித்தார் என்று அர்த்தமாகும். இது எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும். அதற்கு பிறகு நான் கோபப்படும் சூழ்நிலையில் அம்மாவின் வாக்குகள் என் நினைவிற்கு வரும். அவரது அம்முகமும் வாக்கும். மீண்டும் நாம் கோபப்பட்டால் நாம் பொறுமையில்லாதவன் என்றர்த்தம். இல்லையெனில் அவர் சொன்னதை வைத்து நான் சிந்திப்பேன். அவர் அப்படி கூற காரணம் என்ன என்று யோசிப்பேன். இவர் என் மீது கோபப்பட என்ன காரணம்? கோபப்பட்டாலும் இவ்வளவு மோசமான வார்த்தைகள் எதற்கு? அவர் அறியாமையினாலா அல்லது வேண்டுமென்றே இப்படி பேசுகிறாரா என்று யோசிப்பேன். இப்படி சிந்திக்கும் போது அங்கே யார் தோற்கிறார்? நான் பேசாமல் இருந்தால் தோற்றது அவர்தான், நான் அல்ல. அப்பொழுது அவர் இப்படி நினைப்பார், அவனோடு கோபித்தும் அவன் வாய் திறக்கவில்லையே என்று சிந்திப்பார். நான் கோபப்பட்டும் அவர் வாய் திறக்காததால் நான் தான் முட்டாள், நான் செய்ததுதான் தவறு என்றெல்லாம் அவர் யோசிப்பார். அந்த ஒரு நிகழ்வில்தான் என் அம்மாவின் அறிவுரையிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றேன். அப்படி எனக்கு சூழ்நிலைகளை எதிர்கொள்வது எளிதாகிவிட்டது. ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் இப்படி எதிர்கொண்டால் நன்றாயிருக்கும். குழந்தைக்கு அறிவில்லை என்று அம்மாவுக்கு தெரியும். அறிவின்மையால் தான் குழந்தை தீயை சென்று தொடுகிறது என்று அம்மா அறிவாள். அவனிடம் டாய், தொடாதே, சுடும் என்று கோபிப்பார். அம்மாவின் உள்ளத்தில் உள்ள அன்பினால்தான் கோபம் எனும் முகமூடி அணிகிறார். உள்ளுக்குள் கோபமில்லை. அந்த முகமூடி விழிப்புணர்வை ஏற்படுத்தவே. குழந்தையின் நன்மைக்கே இந்த பாவம். இருவிதத்திலும் தாய்க்கு அன்பும் பாசமும் உண்டு. நோக்கம் குழந்தையின் நன்மையே. ஒரு குருவிற்கும் சிஷ்யனிடம் உள்ள உறவு இவ்வாறுதான். தாய்ப்பூனை தன் குட்டியை கடிக்கும் போது ஐயோ எவ்வளவு கொடூரம், ஏன் இப்படி கடிக்கிறது? நாய் வந்து கடிக்காமல் இருப்பதற்காகவே அப்படி கொண்டு போய் வைக்கிறது. பரந்த கடலில் ஒரு நீர்க்குமிழி போலதான் நாம், இல்லையா? பரந்த கடலில் ஒரு துளியே நாம். நீர்க்குமிழுக்கு ஆயுள் குறைவு, எந்த நிமிடமும் உடைந்து போகலாம். ஆனாலும் நாம் நான் என்று அகங்கரிக்கிறோம். பணம் வந்தால் பயங்கர அகங்காரம். கோவிலுக்கு போகிறோம் என்று சொல்லவே வெட்கப்படுகிறோம். குடித்து கும்மாளமடித்து எல்லா தவறுகளும் செய்வார்கள். ஆனால் துன்பம் வந்தால் கடவுளை குறை சொல்வார்கள். லாட்டரி சீட்டு வாங்காமல் பரிசு விழாது. ஆனால் நீ ஏன் கொடுக்கவில்லை என்று கடவுளை குறை கூறுவார்கள். நாம் தத்துவம் அறிந்து வணங்குகிறோமா? அப்படி யாரும் செய்வதில்லை. கோயிலுக்கு போனால் காரியம் நடக்கும் என்றெண்ணி அங்கே போய் பல வேண்டுதல்களும் செய்வார்கள். ஆனால் தத்துவத்தை அறிவதில்லை. தத்துவத்தை அறிந்து வாழ்ந்தால்தானே அருள் கிடைக்கும். இல்லாவிட்டால் பணம் செலவு செய்து இமயமலை, காசி போன்ற புண்ணிய இடங்களுக்கு
நாம் போவோம். ஆனால் வாழ்வில் நம் செயல்களில் தூய்மை இல்லை. நம் செயல்களில் தூய்மை வராவிட்டால் கழுவாத பாத்திரத்தில் பால் ஊற்றுவது போலாகும். எனவே ஞானமறிந்து கர்மம் செய்தால்தான் நம் செயலிற்கான சரியான பலன் கிடைக்கும். நாம் எதிர்பார்ப்புடன் வாழ்வதால் நமக்கு சாந்தி கிடைப்பதில்லை. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் எதிர்பார்ப்பதோ அங்கே போனால் இது கிடைக்கும், இப்படி ஆகலாம் என்றெல்லாம். ஆனால் அப்படி நடப்பதில்லை. என்ன நடந்தாலும் அதை ஏற்கும் மனோபாவம் வேண்டும். நாம் நினைப்பது போல் நடக்காது. சில வேளைகளில் நடக்கலாம். எதிர்பார்ப்புடன் எதையும் நேரிட முடியாது. ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமே நமக்கு வேண்டும்.
அம்மாவின் யாத்திரை உற்சாகம் பொங்கும் ஒரு திருவிழாவாகும். அம்மா செல்லும் இடமெல்லாம் கொண்டாட்டமும் குதூகலமும் கூடவே வரும். தன் குழந்தைகளை நேரில் கண்டு அவர்களது கண்ணீரை துடைத்து அவர் தம் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய கடந்த சில பதிற்றாண்டுகளாகவே அம்மா உலகெங்கும் யாத்திரை செய்து தரிசன நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். மானிட சமூகத்தின் மேன்மையே அவரது ஒரே விருப்பம். அம்மாவுடன் சில நாட்கள் செலவிட தொலைதூர பிரதேசங்களிலிருந்தும் எண்ணற்ற மக்கள் வருகின்றனர். எல்லோருக்கும் அவ்வாறு வர முடியாது என்பதை அறியும் அம்மா தாமே அவர்களை தேடிச் செல்கிறார். தமது தாயுடன் சேர்ந்திருக்கும் இந்த தருணத்தை எதிர்பார்த்தே ஆண்டு முழுவதையும் செலவழிக்கின்றனர் அம்மாவின் குழந்தைகள். அம்மாவின் யாத்திரைக்கு அன்புதான் எரிபொருள். அவரது நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவும் அயராது சேவை செய்யவும் அகிலம் முழுவதிலிருந்து அவரது குழந்தைகள் வந்து சேருகின்றனர். அன்பும் சேவையும் நிறைந்த அர்த்தமுள்ளதோர் வாழ்க்கை வாழ அம்மாதான் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிறார். தியானம், சத்சங்கம் மற்றும் பஜனையில் அவர்களை வழிநடத்தி ஒவ்வொருவரையும் அணைத்து தரிசனம் வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார். யாத்திரையின் முதல் இடம் தமிழகத்தின் 3வது பெரிய மாநகரமான கோவை. மலை ராணியின் திருவடியில் அமைந்திருக்கும் இந்நகரம் இயற்கை வனப்பிற்கும் எழில் கொஞ்சும் பசுமைக்கும் வசீகரிக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்கும் பெயர் பெற்றது. ஆன்மீக மனம் கமழும் கோவை ஆண்டு முழுவதும் அன்னையின் வரவை காத்திருக்கும் எண்ணற்ற குழந்தைகளின் இனிய இருப்பிடம். கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தமது குழந்தைகளை தியானம் செய்ய வைக்கிறார் அம்மா. தியானம் நிறைவடைந்தவுடன் யாருக்காவது கதை சொல்லவோ அல்லது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவோ விருப்பம் உண்டா என்று கேட்டார் அம்மா. ஆசிரியை ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். There was a boy, Darshan. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தனுக்கு சாக் பீஸ் போன்ற சின்ன சின்ன பொருட்களை திருடுற பழக்கம் இருந்தது. ஆனா அவனுக்கு அது தப்பாகவே தோணல. ஒரு தடவை கையும் களவுமா அவனை பிடிச்சும் அவன் அந்த பழக்கத்தை நிறுத்தல. அவன் கேட்டான், கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றீங்க, அவரே திருடலையான்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணடைச்சு ஒரு செகண்ட் அம்மாவை பிரார்த்திச்சப்போ ஒரு பதில் தோணுச்சு. அதே பதில அந்த மாசம் மாத்ருவாணி மாத இதழில அம்மாவே சொல்லி இருந்தாங்க. வாஸ்தவத்துல கிருஷ்ணர் திருடல, கோபியர்களோட பிரார்த்தனையத்தான் நிறைவேற்றினார்னு. அம்மா இல்லைன்னு சத்தியமா அங்க நான் இல்ல. தொடர்ந்து அம்மா அதை വിളക്കിனார். കുട്ടിയോട് പറയേണ്ടത് ഭഗവാൻ ഒരിക്കലും കള്ളനല്ല. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கள்வன் அல்ல. அவருடன் விளையாட வரும் ஏழை கோபர்கள் பசிக்கிறது கண்ணா என்பார்கள். கண்ணபிரானுக்கு வெண்ணெய் தர வேண்டும் என்ற ஆசை கோபியர்களுக்கும் இருந்தது. ஆனால் அவர்களது பெற்றோருக்கு அதில் விருப்பமில்லை. அவர்கள் பகவானை கண்டது வெறும் மாடு மேய்ப்பவனாக மட்டுமே. எனவே கோபியர்கள் வெண்ணெய் கடையும் போது பகவான் அதை ஏற்க வேண்டுமே என்று பிரார்த்திப்பார்கள். தயிரும் மோரும் விற்கப் போகும்போதும் கண்ணன் வந்து வெண்ணெய் திருடியிருப்பானோ என்று பகவானையே நினைத்தவாறு செல்வார்கள். இவ்வாறாக பகவான் வெண்ணெய் திருடியது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தது போன்றதாகும். ஏழை கோபர்களின் பசியையும் மாற்றினார். பக்தைகளான கோபியர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றி எப்போதும் தன்னையே நினைக்கவும் வைத்தார். உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணர் சித்தச்சோரன், அதாவது உள்ளங்கவர் கள்வனாவார்.
அனைவருக்கும் பிரசாதம் வழங்கத் தொடங்கினார் அம்மா. அரங்கில் இருந்த ஒவ்வொருவருக்கும் பிரசாதம் கிடைக்கும் வரை அம்மாவின் குழந்தைகள் பிரசாத தட்டுகளின் விநியோகத்தை தொடர்ந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து அம்மா ஒரு பஜனை பாடினார். ஆனந்தமே ஆனந்தம், என்னே எனது ஆனந்தம், அனுபவமே அனுபவம், பக்தி தந்த அனுபவம். ஆனந்தமே ஆனந்தம், என்னே எனது ஆனந்தம், அனுபவமே அனுபவம், பக்தி தந்த அனுபவம். கண்கள் ரெண்டும் கண்ணனது திவ்யரூபம் காணுதே, காதிரண்டும் கண்ணனது வேங்குழலில் மயங்குதே. கண்கள் ரெண்டும் கண்ணனது திவ்யரூபம் காணுதே, காதிரண்டும் கண்ணனது வேங்குழலில் மயங்குதே. காலிரண்டும் கண்ணனோடு ஆடி ஆடி கழிக்குதே, காலிரண்டும் கண்ணனோடு ஆடி ஆடி கழிக்குதே. இன்னும் சற்று நேரத்தில் இரவு விடைபெறும். காலை வந்தவுடன் அம்மாவின் நிகழ்ச்சியும் தொடங்கும். அம்மாவின் தரிசனம் பெற அலை அலையாய் மக்கள் கூட்டம் வரும். தாய்மை பேரன்பின் தன்னிகரில்லா வெளிப்பாடே அம்மாவின் தரிசனம். அந்த அன்பு நம்மை உயர்த்துவது, ஊக்கமளிப்பது, உயிரூட்டுவது. அந்த அன்பு என்றென்றும் கொடுத்து கொண்டே இருப்பது. நாளை அம்மா ஆயிரக்கணக்கானவர்களை அணைத்து ஆறுதல் அளிக்கும் நாள். அன்பெனும் ஆலயத்தில் இதயங்கள் இணையும் இனிய நாள்.